from Agni Defense Academy, Indian Army selection சட்டாரோ சென்னைக்கு எப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் முடிச்சிட்டு இந்த ஷார்ட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங்ல இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணதுக்கான அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்தியன் ஆர்மியோட ஜட்டாரோ சென்னை செலக்ஷனுக்கான டேட்டும் பிளேஸும் அபிஷியலா ரிலீஸ் பண்ணப்பட்டாச்சு. ஸோ உங்களுக்கான செலக்ஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம வேலூர் விளையாட்டு மைதானத்துலதான், மாவட்ட விளையாட்டு மைதானத்துல நடைபெற திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ செலக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 to 15 days நடக்கும். ஸோ உங்களுக்கு என்னைக்கு நடக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சதோட உங்களோட மெயில லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்திருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லெட்டர்ல உங்களுக்கு இப்ப இந்த கேண்டிடேட்டுக்கு 9/2/2026 அன்னைக்கு செலக்ஷன் நடக்குது அப்படின்னு இன்டிமேஷன் வந்திருக்க மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வரல என்ன செய்யறது, ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட்ல நம்பர் இருக்கு, இன்னும் மெயில் வரல அப்படின்னா பதட்டமே பட வேண்டாம். இன்னும் 2-3 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கும் மெயில் வந்துடும். சரிங்களா? கம்பல்சரி ஷார்ட் லிஸ்ட்ல வந்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ மெயில்ல உங்களுக்கு வந்த டேட்ல தான் உங்களுக்கு செலக்ஷன் வரும். ஸோ மெயிலே பார்த்தா அப்படின்னா அட்மிட் கார்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. உங்க ப்ரொஃபைல லாகின் பண்ணி நீங்க உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 1600 மீட்டரை 5:30 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ், 5:45 கிளியர் பண்ணீங்கன்னா செகண்ட் பேஜ். எப்பயுமே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது இந்த 2 பேஜை மட்டும்தான் டார்கெட் பண்ணுங்க. தேர்ட் பேஜ்னு ஒண்ணு இருக்கு, ஃபோர்த் பேஜ்னு ஒண்ணு இருக்கு, அதை டார்கெட் பண்ணலாம் நினைக்காதீங்க. இந்த கோயம்புத்தூர் வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம திருச்சி வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய ஸ்லாக்னஸ்க்கு ரீசனே பார்த்தா அப்படின்னா 6.25 டைம் இருக்கு, எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனா கேம் ரியாலிட்டி எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் அடிச்சு 10 ஃபுல்-அப்ஸ் அடிச்சு நீங்க 30 கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தா போதும், ஈஸியா பார்த்தோன்னா ஃபைனல் வந்துருவீங்க. இதே நீங்க 4th பேஜ் அடிச்சுட்டு 10 ஃபுல்-அப்ஸ் அடிச்சுட்டு ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த 15 நாள் ஒரே பதட்டத்திலே இருக்கணும். ரிசல்ட்ல நேம் வரும், ரோல் நம்பர் வருமா வராதா, பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். இதெல்லாம் இல்லாம கிளியர் மைண்டோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப இருந்த பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க பிசிக்கல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரே முயற்சியில ஃபர்ஸ்ட் பேஜ் 10 ஃபுல்-அப்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷேரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ வேற அடுத்தடுத்து வரக்கூடிய டீடைல்ஸையும் அப்டேட்ஸையும் நான் சேனல்ல பதிவு பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. வேற ஏதேனும் உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க மிலிட்டரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில தொடர்ந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பயிற்சி வேணும் அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.